ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகம் உங்களை துன்புறுத்தும், காயப்படுத்தும். ஆனால் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அனைத்தையும் வென்று காட்ட கடவுள் உங்களுக்கு வாய்ப்பளிப்பார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்திலே 7வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு வருகின்ற திங்கட்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையா நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் வழியாக பெற்ற திருமுழுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் சீடர்கள் கொடுக்கின்ற திருமுழுக்கை அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது தூய ஆவியாரையும் சேர்த்து பெற்றுக்கொள்கிறார்கள். பரவச பேச்சு பேசுகிறார்கள், நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களுக்கு அதை எடுத்துரைக்க அளவுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் அருளப்பட்டது. ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு இன்னும் பலவற்றை சொல்ல போகிறேன். நான் இப்பொழுது தெளிவாக பேசுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது நாள் வரும், வந்தே விட்டது, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு விட்டு ஓடி போவீர்கள். ஆனால் நான் தனியாக இருப்பது கிடையாது, தந்தை என்னோடு இருப்பார். ஆனால் உங்களுக்கு உலகிலே துன்பம் உண்டு. அந்த துன்பத்தை நீங்கள் எதிர்கொள்ள தேவையான ஆசிரியர் நான் கொடுப்பேன். ஆனால் அதற்காக மனம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை முழுவதுமாக நம்புங்கள். என் நம்பிக்கையிலே நீங்கள் வாழ்வீர்கள். ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை தான் நீங்கள் என்ற ஒரு வார்த்தை நமக்கு கூறுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவராகவே நாம் மாறிவிடுகிறோம். அவர் அன்பிலே நாம் நிலைத்து இருக்கின்றோம். அவரையே நாம் பிரதிபலிப்பவர்களாக மாற முடியும். ஏனென்றால் அவரும் நாமும் வேறு வேறு அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தான் நாம் பெற்றிருக்கிறோம். தந்தை நமக்கு எல்லா வகையான ஆசீர்வாதையும் கூட காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய எளிய வாழ்க்கை முறையை நாமும் நமதாக்கி கொண்டு அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பகிர்வோடும் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய சாயலாக நாம் மற்றவருக்கு தெரிவோம். ஏனென்றால் தனிமை என்பது உங்களுடைய வாழ்வினுடைய சாபம் அல்ல. தனிமை உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த தனிமைதான் உங்களை கடவுளை நோக்கி வழிநடத்த வல்லது. அந்த தனிமையிலே இறைவனை காண முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.